ஹலோ பேரண்ட்ஸ், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தெரப்பி கொடுத்துட்ருக்கீங்களா? அப்போ ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறது ரிலேட்டடாக காமனாக நிறைய கொஷின்ஸ் பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். அதில் சில கொஷின்ஸ் அண்ட் டவுட்ஸை இந்த வீடியோவில் நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஆன்சருமே இந்த வீடியோவில் இருக்குது. எண்டு வரைக்கும் பாருங்கள், இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூலில் அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லைங்களா? எங்கள் குழந்தைக்கும் வயசு 4 ஆயிடுச்சு. பட் ஆனால் அவனுக்கு ஆட்டிசம், இந்த டெவலப்மெண்டல் டிலே மாதிரியான கண்டிஷனில் இருக்கார். நாங்கள் ஸ்கூலில் போடலாங்களா இல்லை தெரப்பி மட்டும்தான் கொடுக்கணுமா? இந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கும். ஆனால் த ட்ரூத் இஸ் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ரெண்டையுமே மேனேஜ் பண்ணுறது சம்டைம்ஸ் சேலஞ்சிங் தான். ஸ்கூல் பிளேஸ் வைட்டல் ரோல் தான். ஏன்னா அங்கே தான் குழந்தைங்க நிறைய சோஷியலி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறையா கற்றுப்பாங்க. அண்ட் ஒரு ஷெட்யூல்டு ரொட்டீன் கற்றுப்பாங்க. அண்ட் டிசிப்ளின் ஸ்கூல்ல இருந்து தான் லேர்ன் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு குழந்தைக்கு பேசிக் டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோனில் ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னா, அதாவது கம்யூனிகேட்டிங்கில் இல்லை கான்சென்ட்ரேட்டிங்கில் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சுன்னா வெறும் ஸ்கூலுக்கு அனுப்புறது மட்டுமே முக்கியம் கிடையாது. ஏன்னா செவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அதே மாதிரி தாங்க தெரப்பி தான் குழந்தைங்களுக்கு ஃபவுண்டேஷனே. ஏன்னா அங்கேருந்து தான் லேர்னிங்னா என்னங்கிறதே அவங்களுக்கு பில்ட் ஆகும். நாங்கள் ஃபியூ மந்த்ஸாகவே தெரப்பி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ முன்னே இருந்ததை விட இப்போ எங்கள் குழந்தை நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கார். இதுக்கு மேலே நாங்கள் இந்த அகாடமிக்கில் ஸ்கூல் போடுறதுக்கு பிளான் பண்ணலாங்களா? இல்லை இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் தெரப்பி மட்டும்தான் கொடுக்கணுமா? இல்லை ஸ்கூல் அனுப்பிச்சாவே அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்களா? இந்த கொஷினுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா பேலன்சிங் தாங்க. எப்படி அப்படின்னா, இன்கேஸ் உங்கள் குழந்தை தெரப்பிக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூலுமே இன்னுமே ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ ஆஃப் டே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு மீதி தெரப்பி செஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு நல்ல பிளான். இன்கேஸ் என் குழந்தை இன்னும் தெரப்பிக்கெலாம் போகலைங்க, ஆனால் அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நான் ஸ்கூலில் போடலாமா அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக சஜஸ்ட் பண்ணுறதே தெரப்பி தான். பிகாஸ் தெரப்பி மூலமாக தான் உங்கள் குழந்தையோட டெவலப்மெண்ட் ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து ரெகுலேட் ஆகி அதே மாதிரி ஸ்கூலில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், அங்கே எப்படி சக்சீட் ஆகுங்கிறதே தெரப்பி மூலமாக தான் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அலாங் வித் அவங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸுமே இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தெரப்பேட்டிக் இன்டர்வென்ஷன் இஸ் ஆப்சல்யூட்லி எசென்ஷியல். ஸோ ஸ்கூலா இல்லை தெரப்பியா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக எடுக்காமல் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக யோசிங்க. இப்போ ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூலில் இருக்கார். கொஞ்சம் டயர்டாக வராரு. ஸோ தெரப்பி டைமிங்கும் ஸ்கூல் டைமிங்கும் மேட்ச் ஆகலை. அப்போ ஸ்கூல் மட்டும் போனால் போதுமா? ஸோ அந்த டைம் கிளாஷ் ஆகுது. எங்களால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியல. அவர் டெவலப் ஆகிடுவாருங்களா? ஸோ தெரப்பி இதுக்கு மேலே போதுங்களா? இதுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கான ரைட் டைரக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, உங்களோட கோல் என் குழந்தைய நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி அவனை ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டுறணும் அப்படிங்கிறது மட்டுமே உங்களோட கோலாக இருக்கக்கூடாது. ஸ்கூல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ப்ரைமரி ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிறது அதை விட ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்கூல் டைமையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தெரப்பி ஸ்லாட்டையும் அதுக்கேற்ற மாதிரி அலாட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் கன்சிஸ்டன்சியாக. ஸோ தட் உங்கள் குழந்தைகிட்ட இன்னுமுமே பெட்டர்மெண்ட் பார்க்க முடியும். பிகாஸ் எவ்ரி இயர் ஆஃப் சைல்டுஹுட் ரொம்பவே ப்ரீஷியஸுங்க. ஸ்கூல் வெயிட் பண்ணலாம், ஆனால் அவங்களோட டெவலப்மெண்ட் கெனாட். ஃபர்ஸ்ட் உங்கள் குழந்தைக்கு எது எசென்ஷியலான ஸ்கில்ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணி டெவலப் பண்ணுங்கள். ஸோ தட் அது அவங்களுக்கு ஸ்கூலில் மட்டும் ஹெல்ப் பண்ணாது, அது அவங்களோட லைஃப்லேயும் இன்னுமுமே பெட்டராக இருக்கும்.